வணக்கம். திருமந்திர தொடரை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் 32வது பாடல் இறைவனுடைய குணங்கள். அவன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன், மனிதர்களுக்கெல்லாம் தலைவன், உலகங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், எங்கும் பறந்து விரிந்து நிறைந்து இருக்கக்கூடியவன். ஆனால் அவனுடைய தன்மையை தேவர்களும் சில சமயம் அறிவதில்லை, பிரம்மா விஷ்ணுவும் சில சமயங்களில் அறிவதில்லை, மனிதர்கள் பல சமயங்களில் அறிவதில்லை. ஏன் இப்படி இருக்கிறோம்? அவனுடைய அருளை பாடி புகழ்ந்து பேசி பணிந்தால்தானே நாம் மகத்துவம் அடைய முடியும், மனிதர்கள் பிறவி பயனை அடைய முடியும், தேவர்கள் உன்னத நிலையை அடைய முடியும் என்றெல்லாம் இந்த பாடல் கூறுகிறது. தேவர் பிரான் நம்பிரான் திசை பத்தையும் மேவுபிரான் விரிநீர் உலகேலையும் தாவும் பிரான் தன்மை தனறிவாரில்லை பாவு பிரான் அருள் பாடலுமாமே. தேவர் பிரான் நம்பிரான் திசை பத்தையும் மேவுபிரான் விரிநீர் உலகேலையும் தாவும் பிரான் தன்மை தனறிவாரில்லை பாவு பிரான் அருள் பாடலுமாமே. முதலில் அவன் தேவர் பிரான், தேவர்களின் தலைவன், இறைவன், பாதுகாப்பாளன். எப்படி தேவர்களுடைய இறைவன், தேவன், பாதுகாப்பாளன்? தேவர்களுக்கு வருத்தம் வரும்போதெல்லாம் அஞ்சேல் என்று அபயம் அளித்தவன் அந்த ஆதிசிவன். ஓடி வந்தெல்லாம் ஒருங்கிய தேவர்கள் வாடி முகமும் வருத்தத்து தான் சென்று நாடி இறைவா நம என்று கும்பிட ஈடில் புகழோன் அஞ்சல் என்றானே. இந்த தேவர்களை பூரா எப்ப தேவர்கள் துன்பப்பட்டாலும் அஞ்சாதீங்க அஞ்சாதீங்கன்னு அவங்கள காப்பாத்தினா. தாவுபுரான் தன்மை தான் அறிவாரில்லை. அப்படி இருந்தாலும் சில சமயங்கள்ல தேவர்கள் அந்த இறைவனுடைய தன்மையை அறியாமல் இருந்திருக்கிறார்கள். எப்பொழுது அறியாமல் இருந்தார்கள்? ஆதிசிவனை அழைக்காமல் தட்சன் யாகத்தை நடத்திய பொழுது இவ்வளவு எல்லாம் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இறைவனை புறக்கணித்து ஒருவன் யாகத்தை நடத்துகிறான், அங்கே சென்று கலந்து கொள்ளலாமா? அதான் தாவுபுரான் தன்மை தான் அறிவாரில்லை. அத்தகைய தேவர்களும் சில சமயங்களில் இறைவனுடைய தன்மையை அறிந்து கொள்ளாமல் இருந்திருக்கிறார்கள். தேவர் பிரான் நம்பிரான் மனிதர்களுடைய தலைவனாக இருக்கிறான், பாதுகாப்பாக இருக்கிறான், இறைவனாக இருக்கிறான். கடந்து நின்றான், எங்கும் கண்டு நின்றான். நான் நினைத்தது எல்லாம் அறிவன் அவன். ஒரு மனுஷன் நினைச்சதெல்லாம் அவன் அறிவான். அப்படி இருந்தும் நான் தவறு செய்யாம இருக்கோமா? தீய எண்ணங்களை பற்றி சிந்திக்காம இருக்கிறோமா? நீ இறைவனை பற்றி நினைக்காம இருக்கிறாய் என்பதே இறைவனுக்கு தெரிந்துவிடும். நம்ம பல சமயங்களில் இறைவனை நினைப்பது இல்லை. இறைவனை நினைத்தவர்கள் எல்லாம் அருளாளர்களாக ஆகியிருக்கிறார்கள். மனிதனாக பிறந்த விசார சர்மா தன்னுடைய பக்தியினால் சிவகணங்களுள் ஒன்றாகி சண்டீஸ்வரர் ஆனார். எவ்வளவு பெரிய உன்னதமான பதவி! திருவாரூரில் பிறந்த ஜபேஸ்வரன் சிலாதருக்கும் சித்திரவதிக்கும் திருவாரூரில் ஜபேஸ்வரனாக அவதரித்த அந்த ஜபேஸ்வரன் தன்னுடைய பக்தியினால் நந்தீஸ்வரனாக ஆகி வேதங்களின் தலைவராகவும் வேதங்களை கற்பிப்பவராகவும் ஆகவில்லையா? பக்தியினால். காரைக்கால் அம்மையார் பக்தியினால் இறைவனை அடையவில்லையா? எத்தனை பேர் அல்லாஹ் அடைந்திருக்கிறார்கள்? அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர் அடைந்திருக்கிறார்கள். பலரும் இறைவனுடைய சிவ கணங்கள் ஒன்றாக ஆகியிருக்கிறார்கள். 63 நாயனார்கள் இறைவனை சேர்ந்திருக்கிறார்கள். ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை, ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை. தேவர்கள் சில சமயங்களில் ஈசனுடைய அருளை அறிவதில்லை. மனிதர்கள் பல சமயங்களில் அவருடைய தாவுபுரான் தன்மை தான் அறிவார் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். விரிநீர் உலகு ஏழையும் தாவுபுரான் 7 உலகங்களையும் தாண்டி நிற்கக்கூடியவன். கடந்து நின்றான், எங்கும் கண்டு நின்றான்.
பூலோகம், பூலோகம், சுவர்லோகம், ஜனோலோகம், தபோதல லோகம், சத்திய லோகம், சொர்க்கலோகம், இந்த 7 லோகங்களையும் தாண்டி கடந்து எங்கும் நின்றக்கூடியவன் அந்த ஆதிசிவன். ஆயினும் அவனுடைய தன்மையை நாம் அறியவில்லை. 7 லோகங்களை எதுக்கையா படைத்தான்? பூலோகத்தை மட்டும் படைக்க வேண்டியதான், அங்கதான் நம்ம வாழ்கிறோம். 7 உலகத்தை ஏன் படைத்தான்? நீங்கள் உங்களுடைய பிறவியினுடைய வினைப்பயனை கழித்து இந்த பூலோகத்தில் உங்களுடைய வாழ்வு முடிந்தவுடன் உங்களுடைய ஸ்தூல உடம்பு இங்கேயே அழிந்துபட்டு போய்விடுகிறது. சூக்கம உடம்பும் காரண உடம்பும் இறைவனில் கலந்து நிற்கிறது. பரமசிவனே அந்த நள்ளிரவில் நட்டம் பைந்தாடும் நாதனாயிருந்து அந்த சூக்கும உடம்பையும் காரண உடம்பையும் தன்னுள் தாங்கிக் கொள்கிறான். அப்போ அந்த உயிர் எங்கே போகிறது? அந்த உயிர் இந்த 7 லோகங்களில் ஏதேனும் ஒரு இடத்தில் தங்கியிருக்கிறது. அடுத்த பிறவி பெறும் வரை தன்னுடைய வினைப்பயனுக்கு தக்கவாறு உள்ள இடத்துல இருக்கிறது. நல்வினை பயனை ஆற்றி புண்ணியமே மிகவும் சேர்ந்தவர்கள் உயரமான சொர்க்கலோகத்தில் இருப்பார்கள். மற்றவர்களும் அதற்கு தக்கபடியான இடங்களில் பூராமே வந்து இருப்பார்கள். சத்திய லோகம், தபோதல லோகம், ஜனோலோகம், சுவர்லோகம், புவர்லோகம். ரொம்ப தீமைகளை செஞ்சவங்க இந்த பூலோகத்திலேயே ஆவிகளாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களைத்தான் பேய் என்று சொல்கிறோம். எல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க. 7 லோகத்தை இதற்காகத்தான் படைத்தான். அவன் இந்த 7 லோகத்தையும் தாண்டி நிற்கிறான், கடந்து நின்றான், எங்கும் கண்டு நின்றான். மனங்களை பூரா அறிந்தவன் 7 உலகங்களையும் தாண்டி நிற்கின்றான். ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை, தாவுபுரான் தன்மை தான் அறிவார் இல்லை. அத்தகைய இறைவனை நாம் என்ன செய்து கொண்டிருக்க வேண்டும்? பாவுபுரான் அருள் பாடலும் ஆமே. அந்த இறைவனை அருள் பெறுவதற்கு நாம் மிக உயர்ந்த வினைப்பயனை ஆற்றி இறைவனை அருளாளர்களாக மாறி இந்த பிறவியிலேயே சேர முடியும். சண்டீஸ்வரரை போல, ஜபேஸ்வரரை போல, 63 நாயன்மார்களை போல, காளைக்கார் அம்மையாரை போல, நம்ம அருமையாக வாழ்ந்து காட்டிய வள்ளலாரை போல, காஞ்சி பெரியவரை போல அருளாளர்களாக மாறி இந்த பிறவிலேயே சிவகதியை அடைய முடியும். அதற்கு நீ என்ன செய்து கொண்டிருக்க வேண்டும்? பாவுபுரான் அருள் பாடலும் ஆமே. அத்தகைய இறைவன் பறந்து விரிந்து எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய, ஒரு இடம் கூட இல்லாமல் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய, ஒரு ஆன்மா கூட இல்லாமல் என்ன ஆன்மாக்களிலும் விளங்குகின்ற, எல்லாமாக இருக்கின்ற அந்த இறைவனை நித்தமும் ஒவ்வொரு மூச்சு சுவாசத்திலும் நீ நினைத்து கொண்டு இருக்க வேண்டும். அப்படி நினைத்து கொண்டிருந்தால் இந்த பிறவியிலேயே நீ சிவகதியை அடையலாம். ஆனால் தேவர்கள் சில சமயங்கள்ல அடையாமல் நினைக்காமல் இருந்திருக்கிறார்கள். மனிதர்கள் பல சமயங்களில் நினைக்காமல் இருந்திருக்கிறார்கள். அப்படி இருந்தால் அருளாளர்களாக மாற முடியாது. இறைவனுடைய நினைவுடனே இருப்பவர்கள் அருளாளர்களாக மாறியிருப்பார்கள் என்பதை இந்த பாடலில் உணர்த்துகிறார். எப்படி அற்புதமா உணர்த்துறார் பாருங்க. தேவர் பிரான் நம்பிரான் திசை பத்தையும் தாவு மேவு பிரான் விரிநீர் உலகேலையும் தாவு பிரான் தன்மை தான் அறிவாரில்லை பாவுபிரான் அருள் பாடலுமாமே. திசை பத்தையும் மேவு பிரான், அந்த ஒரு வரியை விட்டுட்ட. 10 திசைகளை அவன்தான் உண்டாக்கினான். 8 திசைகள். கிழக்கு திசையில் இந்திரன், தென்கிழக்கு திசையில் அக்னி, தெற்கு திசையில் யமன், தென்மேற்கு திசையில் மிருதி, மேற்கு திசையில் வருணன், வடமேற்கு திசையில் வாயு, வடக்கு திசையில் குபேரன், வடகிழக்கு திசையில் ஈசான்யன் ஆகிய அஷ்டதிக் பாலர்களை எல்லாம் படைத்து இந்த உலகத்தை காக்கவும் பாதுகாக்கவும் செய்திருக்கிறான். இந்த 8 திசைகளுக்கு மேலே ஆகாயம், கீழே பூமி ஆக இந்த 10 திசைகளையும் திசை காவலர்களையும் உண்டாக்கி இந்த பூமியை காத்து கொண்டிருப்பவன் அவன்தான். 7 உலகங்களையும் தாண்டி நிற்பவன் அவன்தான். பூலோகம், போர்லோகம், சுவர்லோகம், ஜனோலோகம், தலோதல லோகம், சத்தியலோகம், சொர்க்கலோகம் ஆகிய 7 லோகங்களையும் தாண்டி நிற்கக்கூடியவன் அவன்தான். அந்த 7 லோகங்களில் தான் நம்மளுடைய வினைப்பயனுக்கு தக்கவாறு இந்த பூலோகத்தில் நம்மளுடைய பிறப்பு முடிந்தவுடன் நம்மளுடைய ஆன்மா தங்கி இருக்கிறது. அந்த 7 லோகங்களையும் தாண்டி நிற்கக்கூடியவன் அவன். அவனுடைய தன்மையை சில சமயங்களில் தேவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள், பல சமயங்களில் மனிதர்கள் அறியாமல் இருக்கிறார்கள்.
அவனுடைய தன்மையை அறிந்து எந்த நேரமும் இறை சிந்தனையோடு இருப்பவர்கள் அருளாளர்களாக மாறி இருக்கிறார்கள். நாமும் அருளாளர்களாக மாறுவதற்கு எந்த நேரமும் இறை சிந்தனையிலே இருக்க வேண்டும். பாவுகுரான் அருள் பாடி இருக்க வேண்டும். அவனுடைய அருளை பாடி இருக்க வேண்டும். அவனுடைய குணங்களை எல்லாம் பாடிக்கொண்டு சொல்லிக்கொண்டு வருவதுதான் இந்த திருமந்திரம். 32 பாடல்ல சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னால 31 பாடல்லையும் அவனுடைய அருங்குணங்களை தான் சொல்லிட்டு வரோம். அவன் எப்படிப்பட்டவன்? பிறப்பிலி பிஞகன் பேரருளாளன், இறப்பிலி யாவருக்கும் இன்பம் அருளும், துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பிலி மாயா விருத்தம் ஆமே. ஆக இந்த 8 குணங்களை உடையவன். அவனை தினந்தோறும் நினைந்து நினைந்து கிடைக்கக்கூடிய பாடல்களை எல்லாம் வைத்துக்கொண்டு பாடி மகிழ்ந்து பேசி புகழ்ந்து இருந்தோமே. ஆனால் ஒரு நாளைக்கு 21,600 முறை மூச்சு விடுகிறோம். அந்த 21,600 முறையும் சிவைய நம என்றோ நமசிவைய என்றோ சொல்லிக் கொண்டிருந்தால் நாமும் வாழும் காலத்திலேயே அருளாளர்களாக மாறி சிவகதியை அடையலாம், அருளாளர்களைப் போல. அதைத்தான் இந்த பாடல்ல சொல்றாரு. தேவர் பிரான் நம்பிரான் திசை பத்தையும் மேவுபிரான் விரிநீர் உலகேலையும் தாவுபிரான் தன்மை தான் அறிவாரில்லை பாவுபிரான் அருள் பாடலுமாமே. எல்லோரும் அந்த பறந்து விரிந்து எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய இறைவனுடைய புகழை பாடிக்கொண்டே இருப்போம், பேசிக்கொண்டே இருப்போம், சிவையனமை என்று சிந்தித்துக் கொண்டே இருப்போம், நமசிவையை என்று சொல்லிக்கொண்டே இருப்போம். இந்த பிறவியிலேயே அருளாளர்களாக வாழ முயற்சி செய்வோம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். மற்றும் ஒரு திருமந்திர பாடல் எடுத்துக்கொண்டு விரைவில் சந்திக்கிறேன். வான்முகில் வளாகு பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.